சரி நீங்க உள்ள போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. சரி நீங்க பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே நாங்க பண்ணிட்டு வந்துடுறோம். நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. திவ்யா அப்பா எங்கடா? டாடி பேக் எடுக்க போயிருக்காரு. ஓ சரி சரி. ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? பண்ணியாச்சு. பாத்தீங்களா அப்பா அம்மாவோட சேர்த்து 3 குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா வேலு, ரொம்ப அழகான குடும்பமா இருக்காங்கல்ல. அட அங்க பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு ஆசைங்க. இதே மாதிரி நம்மளும் 4 குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு ஸ்கூலு, பார்க்கு, பீச்சுன்னு எல்லா இடமும் சுத்தணும்னு ஆசை. அப்புறம் 4 குழந்தை போதுமா? சாருக்கு வேற இன்னும் என்னலாம் ஆசை சொல்லுங்க. ஏங்க போதுங்க, நாமளும் இந்த மாதிரி சந்தோஷமா பசங்களோட ஜாலியா வெளியே போகணும், பசங்களை பெரிய ஆளா மாத்தணும், அப்படி இப்படின்னு பெரிய ஆசைலாம் இருக்குங்க. ஆனா என்ன ஒன்னும் கொடுத்து வைக்கலையே. ஓ, சாருக்கு இந்த வேலையில கூட படா ரொமான்ஸ் பண்ணலான்னு தான் இருக்கும். அதனால என்னங்க, உங்க ஆசையை ஏன் கெடுக்கணும்? பாவம் நீங்களும் ரொம்ப நாளா கெஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் நிறைவேற்றலாம். என்ன ஏங்க மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும், மறுபடியும் எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு, வேலையை பார்ப்போம். எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, வாங்க. சரி. அம்மா கேம்ஸ் எல்லாம் இருக்கு, போய் ஒரு ரவுண்ட் விளையாட்டுமா? ஆமா, அங்க இருந்து கேம் விளையாடுறதுக்கு தான் உன்னை ஸ்கூல்ல செலக்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் முடியாது. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களை நானே கூட்டிட்டு போறேன். ஒரு நாள் ஃபுல்லா இங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். எதுங்க எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வர போதுங்க? சித்தி, நாங்க எப்படி ஜெயிப்போம் தானே நினைக்கிறீங்க? நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். உங்களையும் சேர்த்துட்டு ரைட் கூட்டிட்டு போறோம். இருக்கிற கடுப்புல இவ வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. திமிரு பாரு. மதி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா, பசங்களா இப்ப எந்த இடத்துல தங்குவாங்க? அதுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. வாங்க நம்ம உள்ள போய் கேட்கலாம். லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போலாம். சார் வாசுங்கிறது நீங்க தானே? நான் தான். ஓகே, இந்தாங்க. அவங்க வினோதினி. நான் தான் சார். இந்தாங்க மேடம், நீங்க நேரா போய் லெஃப்ட் போயிடுங்க. சரிங்க சார். ஓகே சார், வாங்க போலாம். போங்கம்மா. வாங்க. அம்மா, நம்மளுக்கு ரூம் நம்பர் என்ன? உள்ள போய் எங்கேயாச்சும் விசாரிப்போம். அதிலே போட்டிருக்கும் பாரு. இதுலயா? ரூம் நம்பர் 11 மதி. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். டாடி, நம்ம ரூம் நம்பர் என்ன? ஒரு நிமிஷம். நமக்கு ரூம் நம்பர் 15. ச்சே, பக்கத்து ரூமா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி தூரமா போட்டாங்களே. கவலைப்படாத திவ்யா, வேற வேற ரூமா இருந்தானே, நீ எங்களோட எங்க ரூம்ல இருந்துரு. பரவாயில்ல கௌதம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் டாடி கூடவே இருந்துக்கிறேன். எங்க உங்க ரூம் நம்பர் 11 அதோ அங்கதான் இருக்கு. நீங்க பசங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வாங்க போலாமா? சரிங்க, சரிங்க. பாய் அங்கிள். பாய் அங்கிள். பாய் திவ்யா. வா திவ்யா, நம்ம அந்த பக்கம் போலாம்.
என்ன திவ்யா, ரூம் பிடிச்சிருக்கா? டாடி ரூம் ரொம்ப நல்லா இருக்கு டாடி, சூப்பரா இருக்கு. மொத்தத்துல இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுவே எனக்கு போதும். சரி, இங்க ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தா உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க டாடி. என்ன நம்ம ரூம் மட்டும் கௌதம் மதி ரூம் பக்கத்துல இருந்திருக்கலாம். இப்போ ஒண்ணு இல்லடா, அவங்க இங்க இருந்து 4 ரூம் தள்ளி தானே இருக்காங்க. உனக்கு வேணும்னா அவங்கள இங்க வர வச்சு நீங்க விளையாடலாம், இல்லனா நீ அந்த ரூமுக்கு போய் அவங்க கூட விளையாடலாம். அவ்வளவுதானே, சரியா? ஓகே சரி, டாடி போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. வாவ், டே கௌதம், இந்த பெட் சூப்பரா இருக்கு. இது எனக்கு தான். அதெல்லாம் முடியாது, எனக்கு தான். ஆஹா, எனக்கு தான். போ. இருங்க, வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க யாருக்கும் தனி பெட் எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பெட் தான். ஏ மதி, அதை எடுடி கொஞ்சம் அந்த ஏசி ரிமோட்டை. ஏய் வினு, என்னது இது? ஏசி ஆனே ஆக மாட்டேங்குது. அப்ப நம்ம இந்த 5 நாளுமே ஏசியே இல்லாத ரூம்ல தான் தங்க போறோமா? இந்த ரூம்ல தான் நம்ம தங்க போறோம். ஏன் சித்தி, நீங்க வந்திருக்கிறதே ஓசி டிக்கெட்ல, இதுல உங்களுக்கு ஏசி ரூம் வேற கேக்குதா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? ஏண்டி, உனக்கு ரொம்ப தாண்டி வாய் கொழுப்பு. யார பாத்துட்டு ஓசி டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சித்தி? இந்த ரூமே காம்படிஷன்ல கலந்துக்கிற எங்களுக்காக தானே அலாட் பண்ணிருக்காங்க. வர்றா, ஓவரா பேசிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத. நான் இங்க வந்ததே பேச்சு போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான். என்ன பேச வேணாம்னு சொன்னா எப்படி சித்தி? நான் வாய வேணா மூடிக்கிட்டு பேச்சு போட்டியில கலந்துக்கவா? இங்க பாருடா கௌதம், வாயா பேசிட்டு இருக்க? பாவம், ஏதோ உங்க அம்மா தனியா போறாளே, கூட துணைக்கு வரலான்னு வந்தா நல்லா 2 பேரும் சேர்ந்து நிலக்கரமாவே பேசிட்டு இருக்கீங்க. கனகா, விடு கனகா, பசங்க ஏதோ ஜாலி மூட்ல இருக்காங்க, அவங்க தெரியாம பேசிட்டாங்க, விடு.